வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். நான் எப்பயும் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு கலாச்சாரம் ஜாப்பனீஸ் கலாச்சாரம். ஜப்பானியரோட வளர்ச்சி அவங்களுடைய டெக்னாலஜியால் வரும்னு நினைக்கல, அவன் கலாச்சாரத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். அவன் கலாச்சாரத்தில் சிறந்து இருந்ததுனால தான் அந்த டெக்னாலஜியை அவங்களால வளர்க்க முடிஞ்சதுங்கிறது தான் என்னுடைய தார்மீகமான நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஜப்பான் கலாச்சாரத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு விமன் பிரைம் மினிஸ்டர் சனே தகைச்சி அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு ஹெட் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் வைப்ரண்ட் கல்ச்சர் இருக்கிற ஒரு ஜாப்பனீஸ் சிஸ்டமுக்கும் ஒரு விமன் ஹெட் வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். நிறைய ரீஃபார்ம்ஸ் அவங்க ஒரு மோர ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் லீடராக தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஜப்பான்லேயும் சில இஷ்யூஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க விமன் ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க மெனோபாஸ் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்க பேசினா கூட 19th century லா இருக்குது, விச் நிறைய ஜாப்பனீஸில் இருக்க பார்ட்டிஸ் தே சீக்கிங் ரிவிஷன் ஆஃப் இட். என்னென்னா மேரிடு கப்பிள்ஸ் டு ஷேர் த சேம் சர்நேம். இதை நான் ரிவைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் வியூ எடுக்கிறாங்க. மேரிடு கப்பிள்ஸ் ஏன் ஒரே சர்நேம் வச்சுருக்கணும், ஏன் அவங்க ஃபாதர் நேமோ அவங்க ஃபேமிலி சர்நேமே கண்டினியூ பண்ணியிருக்கலாம், அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஃப்ரீடம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மாடர்னிட்டி குரூப். பட் ஃபஸ்ட் டைமாக பிரைம் மினிஸ்டராக விமனாக வந்திருக்கிற டகாய்ச்சி அதையே வேறு விதமாக பார்க்குறாங்க. இன்னொன்று, வாரிசு அப்படின்னாலே நிறைய கண்ட்ரீஸில் மேல் வாரிசும் ஃபீமேல் வாரிசும், ஆண் வாரிசும் பெண் வாரிசுமே ரெகனைஸ் பண்ணப்படுது. இன்றைக்கி இருக்க நிறைய பிஸ்னஸ் ஃபேமிலிஸில் ஆண் வாரிசு மட்டுமல்ல பெண் வாரிசுகளுமே பிஸ்னஸை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவ்வளோ கல்ச்சரலி சுப்ரீமசி இருக்கிற, டெக்னாலஜியில் சுப்ரீமசி இருக்கிற ஒரு ஜப்பானில் இன்னமே இம்பீரியல் ஃபேமிலியில் ஆண் வாரிசு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுலேயுமே நான் ரிவிஷனில் தலையிட போகிறது இல்லைங்கிறது அவங்களுடைய ஒரு கொள்கையாக இருக்குது. ஸோ எந்த ஒரு மனித நகரம் எவ்வளோ உச்சம் அடைந்தாலும் அதில் வளர்ச்சிக்கான சில தேவைகள், மாற்றத்துக்கான சில காரணிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லா சமுதாயம் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக பியூரிஃபிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய இந்திய கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் அதை நோக்கி நாம் உயர்ந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.